எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபியோடைய கைக்கூலி, பிஜேபியோடைய கையாள், பிஜேபி சொல்கிறத அப்படியே செய்யக்கூடிய கிளிப்பிள்ளை. அப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சுன்னா ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் நடக்கும், எங்களுக்கு அனுமதி கிடைக்கும். அப்போ நீங்கள் பிஜேபியை பாராட்டுறீங்களா திட்டுறீங்களா? கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னீங்க. பிஜேபியோட பேச்சை கேட்குற எலெக்ஷன் கமிஷன் வந்துருச்சுன்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னா, கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுன்னா நியாயமாக தேர்தல் நடக்கும் நம்புறீங்க. அப்போ பிஜேபி நியாயமாக தேர்தல் நடத்துதா இல்லை? இதை நீங்கள் புரிஞ்சுங்க, அவ்வளோதான். அவர் எவ்வளோ கான்ட்ராடிக்டாக பேசுகிறாரு, பிஜேபி எவ்வளோ சும்மா அவதூறாக திட்டுறாரு, நோ ரீசன் திட்டுறாரு, ஆதாரம் இல்லாமல் திட்டுறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. அவர் ஆதவர்ஜுனா வந்து பிஜேபி மேலே கொலவெறியாக இருப்பார், விஜயை விட. தகவலுக்காக சொல்ல அவர் சொல்லிட்டாரு, எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சுன்னா போலீஸ்காரங்களாம் சரியாயிடுவாங்க. எப்படி? அப்போ டிஎம்கேவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது போலீஸ்காரங்க சரியாக செல்ல மாட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனோட கட்டுப்பாடு வந்து சரியாக போயிடுவாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? நீங்கள் கணக்கு சொல்லுங்கள், விஜய் கேளுங்க சொல்லுவார், பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்கு சொல்லுவார். அப்போ பிஜேபியோட கட்டுப்பாட்டில் எலெக்ஷன் கமிஷனோட கட்டுப்பாடு காவல்துறை ஒழுங்காக செயல்படும்னா பிஜேபி நியாயமான தேர்தல் நடத்துதா, நியாயமான நாடு நடத்தா இல்லையா? இவ்வளோதான் கேள்வி. அன்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் கண் கலங்கினார் விஜய் அவர்கள். ஏன்னா இவ்வளோ நாளாக கரூர் சம்பவத்தை பற்றி பேசலை. நண்பர்கள்னு சொல்லிட்டு என்னையே அதுக்கு காரணம்னு முழு காரணம்னு சொன்னீங்களே, நியாயமானு கேட்டு அவருக்கு காரணம் இல்லைன்னா சொல்ல முடியாது. தாவேக்காவும் ஒரு காரணம். நான் வந்து அதை 100 முறை சொல்லிட்டேன், டே 1லேயே சொன்னேன். கரூர் சம்பவம் நடந்த அன்னையிலும் சொல்லிட்டு இருக்கேன். அரசாங்கத்தின் அலட்சியம் காரணம், தாவேக்காவுடைய செயல்பாடும் காரணம், நோ டவுட்.